மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது ராகங்களில் எத்தனை ஸ்வரங்கள் இருக்கும், ஒரு ஆரோகணத்தில் எவ்வளோ ஸ்வரம் இருக்கும், அவரோகணத்தில் எத்தனை ஸ்வரம் இருக்கும், அதற்கு என்ன காம்பினேஷன், அதாவது சீர்தூக்கி அதை எப்படி வாசிக்க முடியும், எப்படி அதை பாடி பழக முடியும், அப்படி பழகும்பொழுது என்ன விதமான இம்பேக்ட் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்லாம் தான் பார்த்துட்டு வரோம். ஆனால் சில நேரத்தில் ஒரு ஸ்வரம் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கலரோ கிளாரிட்டியோ சொல்கிறதுக்கு பதில் அது எப்படி இருக்கும்னா அதை அந்த ஃப்ரீக்வன்சி மாறாமல் அதை பாடி காமிச்சு அதை எந்த இடத்துல இருக்குமோ அதை வாசித்து காமிச்சாலே அது சரியாகும்னு கூட சொன்னோம். அது வந்து தியரட்டிக்கலாக சொல்கிறது வேறு தான். ஆனால் இசை என்னும் பொழுது அது ஒரு ஆர்ட் தான், ஒரு பெரிய ஆர்ட்டுக்கு ரிலேட்டடாக கலைக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் அது முழுக்க முழுக்க அது ஒரு சயின்ஸ். சில பாடம் எல்லாம் ஃபிசிக்ஸ் எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்ஸ் படிக்கிச்சு அது முக்கியமாக சயின்ஸ் தான். ஆனால் அதில் சிலதெல்லாம் இருக்க குவாண்டம் ஃபிசிக்ஸு, அப்புறம் அது மாதிரி இன்னும் வர சில ஃபிசிக்ஸில் இருக்கிற அந்த சவுண்டு மெக்கானிக்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் முழுக்க முழுக்க அது ஒரு ஆர்ட். டு ஸ்டடி ஃபிசிக்ஸ் வந்து அது ஒரு சயின்ஸ் சப்ஜெக்டை ஒரு கலை போல் படிக்கணும், ஆர்ட் சப்ஜெக்டோடு சேர்ந்து படிக்கணும். ஆனால் இசை என்ன சொல்லும் பொழுது அது முழுக்க முழுக்க ஒரு ஆர்ட்டு, ஆனால் அதை ஒரு சயின்ஸ் போல் படிக்கணும். ஏன்னா அதில் அந்த சயின்ஸ்ன்னு சொன்னால் சில பிரின்சிபிள்ஸ், சில ரூல்ஸு, சில காம்பனன்ட்ஸ் எல்லாம் துளி கூட மாறாமல் இருந்தால் தான் அதை என்ன பண்ண முடியும், இசைன்னு ஏற்றுக்க முடியும். அதில் வந்து இசையில் என்ன கிடையாது, போச்சே ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு நோட் டச் பண்ணுறது, வரும்போது ஒரு நோட் டச் பண்ணிட்டு வருது, அதெல்லாம் அப்படி தான் வரும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பாடும்பொழுது எப்போவுமே ஒரே மாதிரி தான் பாடணும். ஆனால் சில நேரத்தில் நம்ம வந்து மோகனம்னு ஒரு ராகம் பாடுறோம் அப்படின்னு வைங்கூடேன், அது வந்து ஔடவம் 2 ஆரோகணம் அவரோகணம் 2த்துலேயும் 5 ஸ்வரங்கள் தான் இருக்கும். ஆனால் அந்த ராகத்தை உண்மையாக முழு அளவில் தியரிட்டிக்கல் பேஸில் மனசில் வாங்கிட்டு அதை வந்து நம்ம ராகா எஸ்எஸ் அதாவது ராக ஆலாபனை பண்ணும்பொழுது சில நேரத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டால் அவரோகணத்தில் வரும்பொழுது சில எக்ஸ்ட்ரா நோட்டெல்லாம் அதில் கேட்கும் தான். அப்படி ஒன்று தனியாக கிடையாது. ஆனால் தனியாக அந்த நோட்டை தொட முடியாது. ஆனால் பாடிண்டே வரும்பொழுது சில நோட்டெல்லாம் அங்கே லேண்ட் பண்ணும்பொழுது அந்த இடத்துல அது டச் பண்ணும். இதை எப்படி நம்ம சயின்ஸ் பிரகாரம் சொல்ல முடியும்னு கேட்டால் அந்த பாடுற ராகத்தை ஒரு இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஃப்ரீக்வன்சிலாம் செக் பண்ணிகிட்டே வந்தால் இப்போ நம்ம 22 ஸ்வரம் இருக்கும், ஆதார ஸ்ருதியில் 22 இருக்கும், ஷட்ஜ மத்தியமம் ஷட்ஜ பஞ்சமம்லாம் வரிசையாக பார்த்துட்டே வரும்போது 1லேருந்து 22 ஸ்வரங்கள் இருக்கும்னு சொன்னால் அதில் அந்த காக்கலி நிஷாதம், சதுர்ஸ்ருதி தெய்வதம், அதுக்கப்புறம் சுத்த தெய்வதம், ஷட்ஸ்ருதி தெய்வதம் அப்படிலாம் வரும்பொழுது சில நேரத்தில் இறங்கி வரும்பொழுது அவரோகணத்தில் பாடும்பொழுது இந்த நோட்டெல்லாம் அதை டச் பண்ணும் தான். அது டச் பண்ணால் அது ரஞ்சகமாக இருக்கும். ஆனால் அது டச் பண்ணாத பாடணும் அப்படின்னா அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்தா மட்டும் வராது, அதை காதில் கேட்டுவிட்டு அதை அப்படியே புரிச்சுட்டு பாடணும். அதுதான் இசையோட சிறப்புத்தன்மை. அது என்ன ஆகும், அப்படி சிறப்பாக நம்மளுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பாடுறோம் இல்லையா, புரிஞ்சுக்கிட்டு அதை வாசிக்கிறோம். ஒரு அது பாடுறதுன்னு சொன்னால் குரல் வளத்தை பொறுத்த விஷயம். ஆனால் குரல் வளத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் வாசிக்கணும்னு சொன்னால் அது எப்படி ஏதாவது ஒரு காற்று மூலமாக வாசிக்கக்கூடிய புல்லாங்குழல் போல வாத்தியங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இசைக்கருவியாக இருந்தாலும் பரவாயில்ல, தந்தி கருவிகளால் மீட்டி வழக்க வாசிக்கக்கூடிய வாத்திய கருவிகள், இசைக்கருவிகள் என்னலாம், வீணை, வயலின் அதுபோல் இருந்தாலும், வயலின், வியோலா அதுபோல் இருந்தாலும் அந்த தந்தி கம்பிகளை மீட்டி வாசிக்கும் பொழுது அந்த நோட்டில் எந்த ஸ்வரத்தில் நிற்கிறதோ அதனோட ஃப்ரீக்வன்சி மாறாமல் இருக்கணும். சில நேரத்தில் ஆக்சிடென்ட்லாம் 1-2 நம்பர் குறையும் தான். ஆனால் அது குறையும் பொழுது கேட்குறவங்களுக்கு சிறப்பாக தெரிஞ்சிடும் இதில் இங்கே என்னவோ இறக்கிட்டு வருது அப்படின்னு. பாடும்பொழுது அந்த பிசகெல்லாம் இல்லாமல் பாடணும். இது ஏற்புடையது தான், இது எல்லாருக்கும் அப்படி வரும் தான். அப்படி மைன்யூட்டாக பாடும் பொழுது அந்த இசை வந்து ஒரு சிறப்பானதாக அமையும். இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ராகம் சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கூட இசை தெரிஞ்சவங்கள அதை கேட்டு பார்க்கலாம். அதில் அதுபோல் ஒரு நுவான்சஸ் இருக்குது. அந்த நுவான்சஸை பிடிச்சி பார்க்கும்போது தான் அது தெரியும். இது மாதிரி நிறைய ராகங்களுக்கு இருக்கும். அதை நம்ம கேட்டு உணர்ந்து
அது வராமல் வாசிக்கிறதுக்கு அத்தியாவசியம். அதனால் அதுக்கு ஒரு வேற ஒரு நோமன் கிளேச்சர் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த ராகத்துக்கு அதே பேர் தான். ஆனால் அந்த பேர் உள்ள அந்த ராகம் வந்து இப்படி வாசிக்கும் பொழுது இந்த ஸ்வரஸ்தானங்களை எல்லாம் தொட்டுக்கொண்டே வரும். இட் வில் அதே தெரியுமா, அதை ஸ்பர்சிக்கும். அது சும்மா ஒரு லைட்டாக ஒரு டச் பண்ணிட்டு வரும் அப்படின்றது நம்ம பெரிய சங்கீதம் வித்வா, தட் இஸ் பெரிய அளவில் இசையை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு இது வந்து ஏற்புடைய கருத்துக்களாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் எப்படி தெரப்பியூட்டிக்கு வரும்பொழுது பியூராக இருக்கணும். இதை வந்து ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு ஏற்றா போல் வாசித்து கொடுக்கணும் அப்படின்னா இது ரொம்பவும் செய்ய முடியும். ஆனால் ஜெனரிக் நேம்னு ஒன்று இருக்குது இல்லையா, மருந்தெல்லாம் பார்க்கும்போது இப்போ ஆயுர்வேதம் மருந்து பார்க்குறோம், வாதம் பித்தம் கபம் எல்லாம் பொதுவான சில மருந்துகள் இருக்குது. சில பித்த சரீரத்துக்கு இந்த மருந்தை கொடுக்காம அதுலேருந்து சில இன்க்ரீடியன்ஸை என்ன பண்ணுவாங்க, டிலீட் பண்ணிவிட்டு அது போல் தயார் பண்ணி கொடுப்பாங்க. அப்படின்னா அது போல் தயார் பண்ணி கொடுக்கும்பொழுது அந்த சரீரத்துக்கு அது ஏற்புடையதாக அமையும். வாத சரீரம் என்ன சொன்னால் அதற்குரிய சில செய்திகளுக்கு உண்டாம அந்த மருந்தை சிலதெல்லாம் 1-2 காம்பனன்ட்ஸில் அந்த ரேஷியோவில் மாற்றினா கூட தட் வில் சியூட் தி வாத சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே இசைய மருந்தாக பயன்படுத்துபவர்களாக இருந்தாலும் இந்த ஆயுர்வேதத்தில் ஆரோக்கியத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த ஆயுர்வேதத்தில் வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லி தயார் பண்ணுறவங்களும் என்ன செய்வாங்க, அந்த கல்வத்தில் மருந்து அரைக்கும் பொழுது தயார் பண்ணும்பொழுது இந்த மருந்து எல்லாருக்கும் பயன்பட வேண்டும், இது ஏற்புடைய மருந்தாக அமைய வேண்டும் அப்படின்னு அந்த எல்லாம் வல்ல இருக்க ஆம்னிபர்சன்ட் அதுக்கிட்ட அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு அந்த மருந்தை தயார் பண்ணுவாங்க. அப்படின்னா அது ஏற்புடையதாக அமையும், சிறப்பாக கைக்குன்னா வரும். அதுபோல தான் பாடும் பொழுதும் சர்வ வல்லமை பொருந்திய ஆம்னிபர்சன்ட் இதை கேட்க போகிறது. நோ ஆக்ஷன் கோஸ் அன்நோட்டிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை, அதுபோல் வரும்பொழுது அந்த நேரத்தில் இந்த பாட்டுக்கு இசைக்கு என்ன பொருள் உணர்ந்து இசையோட மேன்மையை உணர்ந்து பாட வேண்டும், அது சிறப்பாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் பாட துவங்கினா கூட அதுவும் சிறப்பாகவே அமையும். அதனால் எந்த விஷயங்கள் செய்தா இருந்தாலும் அது சரியாக செய்ய வேண்டும், அதில் எந்த பிழையும் இருக்கக்கூடாது. பிழை இருக்கும் என்று சொன்னால் ஓவர் த பீரியட் அந்த நம்பர் ஆஃப் பிழையோட ரேஷியோ அதை குறைச்சிக்கிட்டே வரணும், அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மனப்பான்மையை வளர்த்துக்கணும். அதனால் இசை மருந்தாக பயன்பட வேண்டும் என்றால் அதற்குண்டான ஒரு மனப்பான்மை, இந்த பாடுகின்ற இசை வாசிக்கின்ற இசை ஏற்புடையதாக அமைய வேண்டும், சிறப்பாக அமைய வேண்டும், பிழைகள் குறைவாக இருக்க வேண்டும், பிழைகள் இருப்பதை என்ன பண்ணணும் தவிர்த்து விட வேண்டும் என்ன மனப்பான்மையில் இதை தயார் பண்ணணும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.